السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது சஹீஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய கிதாபுர் ரிகாக்கில் இருந்து 16வது பாடத்தின் 2வது பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த ஹதீஸ் ஏழ்மையின் சிறப்பை சுட்டி காட்டுகிறது. 6448வது செய்தியாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஹத்ததனா அல் ஹுமைதியு, எங்களுக்கு ஹுமைதி ரஹ்மஹுல்லா அவர்கள் அறிவித்தார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா சொல்றாங்க, ஹுமைது ரஹ்மஹுல்லா சொல்றாங்க, ஹத்ததனா சுஃபியானு, எங்களுக்கு சுஃபியான் ரஹ்மஹுல்லா அவர்கள் அறிவித்தார்கள். சுஃபியான் அவங்க சொல்றாங்க, ஹத்ததனா அஅமஷு, எங்களுக்கு அஅமஷ் அவர்கள் அறிவித்தார்கள். قال, அஅமஷ் அவங்க சொல்றாங்க, சமிஅது அபா வாயிலின், அபு வாயில் அவர்களிடமிருந்து நான் கேட்டேன். قال, அபு வாயில் கூறினார்கள். இவங்க தான் தாபிஈ. சஹாபி ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபு வாயில் ரஹ்மஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், உதுனா ஹப்பாபன், ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, அவங்க நோயாளியாக இருக்கிறாங்க, அவர்களை நோய் நலன் விசாரிப்பதற்காக நாங்கள் சென்றோம். ஃபகால, அப்போது ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அவங்க நோய் வாய்ப்பட்டு கிடக்கிறாங்க, நோய் நலன் விசாரிப்பதற்காக சென்றிருந்த மக்களிடத்தில் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹாஜர்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் ஹிஜ்ரா செய்தோம். ஹிஜ்ரா என்றால் பிறந்த ஊர், இடம், வீடு இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இஸ்லாத்திற்காக வேறொரு, இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஊருக்கு செல்லுதல். அந்த அடிப்படையில் நபி அவர்களுடன் ஹிஜ்ரத் செய்த நிலையை ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். ஹாஜருனா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் ஹிஜ்ரா செய்தோம். எப்போது ஹிஜ்ரா செய்தார்கள்? நபி அவர்கள் ஹிஜ்ரா செய்த வயது என்ன? யாருக்காவது தெரிந்தா சொல்லுங்கள். நபி அவர்கள் ஹிஜ்ரா சென்ற வயது என்ன? 53 உஸ்தாத். 53. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நுரீது வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடியவர்களாக நாங்கள் ஹிஜ்ரா சென்றோம். உலகத்தினுடைய பொருளாதாரத்திற்காக இல்லை, வேறொரு நோக்கத்திற்காக இல்லை, மாறாக அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நாங்கள் ஹிஜ்ரா செய்தோம். ஃபவகஅ அஜ்ருனா அலல்லாஹ், எங்களுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் ஏற்பட்டு விட்டது. அது அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கான கூலி இருக்கிறது. ஃபமின்னா, எங்களில் இருக்கிறார்கள், மன் மதா, கடந்து விட்டவர்கள், லம் யஹுத் மின் அஜ்ரிஹி, அந்த ஹிஜ்ராவினுடைய கூலியிலிருந்து எதையுமே எடுக்காமல் சென்று விட்டவர்கள், அதாவது மரணித்து விட்டவர்கள் எங்களில் இருக்கிறார்கள்.
மின்ஹும் அவ்வாறு ஹிஜ்ரா செய்து ஹிஜ்ராவின் மூலமாக பின்னால் அல்லாஹ் கொடுத்த இம்மையில் கொடுத்த பொருளாதாரங்கள் இந்த மாதிரியான வளங்களை பெற்றுக்கொள்ளாமல் மரணித்து விட்டவர்களில் உள்ள நபித்தோழர் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மிக சிறந்த ஒரு நபித்தோழர். முஸ்அப் இப்னு உமைர். யாருக்காவது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியான குறிப்பு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. சரி, வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இஸ்லாத்திற்கு முன்பு மிக விலை உயர்ந்த வாசனை திரவியங்களை பயன்படுத்திய மனிதர், நல்ல ஆடைகளை உடுத்திய மனிதர், நல்ல செல்வ நிலையில் வாழ்ந்த மனிதர் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அதையெல்லாம் துறந்து விட்டார்கள், விட்டு விட்டார்கள். இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹத் யுத்தத்திலே கொடியை பிடிக்கக்கூடிய இடத்திலே இருந்தார்கள். கொடியை பிடித்து கொண்டிருந்தார்கள். கொடியை பிடித்து கொண்டு இருந்தார்கள். எனவே அவர்களுடைய 2 கைகளும் துண்டிக்கப்பட்டது. அந்த உஹத் யுத்தத்திலே உத்தில யௌம உஹதின், உஹது யுத்தத்திலே உஹது நாளன்று கொல்லப்பட்டார்கள். ஒரு கேள்வி, உஹது யுத்தம் எப்போது நடந்தது? ஹிஜ்ரா எப்போது நடந்தது? யாருக்கு தெரியும்? உஹது யுத்தம் நடந்த ஆண்டு எப்போது? யாருக்காவது தெரியுமா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். உஹது யுத்தம் நடந்த ஆண்டு ஹிஜ்ரா 3 நடந்தது. வாய்ப்பு இருந்தா அர்-ரஹீக்குல் மக்தூம படிங்க. அதுல உஹது யுத்தம் தொடர்பான பகுதியில் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, இந்த யுத்தமானது ஹிஜ்ரி 3 ஷவ்வால் மாதம் பிறை 6 நடைபெற்றது. சரி, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஹிஜ்ரி 3 நடைபெற்றது. இந்த யுத்தத்தினுடைய துவக்கத்தில் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். உஹது யுத்தத்தினுடைய துவக்கத்தில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். இந்த யுத்தம் எதற்கு அடுத்ததாக நடந்த யுத்தம்? யாருக்காவது தெரியுமா? உஹது யுத்தம் எந்த யுத்தத்துக்கு அடுத்ததாக நடந்தது? இதற்கு முன்னால் நடந்த யுத்தத்தின் பெயர் என்ன? பத்ர் யுத்தம். அதான் முதல் யுத்தம். நபி அவர்கள் மேற்கொண்ட முதல் யுத்தம் பத்ர் யுத்தம். பத்ர் யுத்தத்துக்கு அடுத்ததாக நடந்த யுத்தம் தான் உஹது யுத்தம். பத்ர் யுத்தத்தில் தோல்வியுற்ற முஷ்ரிக்கூன்கள், இறை இணையை கற்பிக்கக்கூடிய மக்கா முஷ்ரிக்கூன்கள், அதற்கு பழி தீர்ப்பதற்காக மேற்கொண்ட யுத்தம் தான் இந்த உஹது யுத்தம். ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தான். பிறகு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது. அதற்கான காரணம் என்ன? யாருக்காவது தெரியுமா? உஹது யுத்தத்தினுடைய முதல் பகுதியில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அடுத்த பகுதி அது தோல்வியை போன்று அப்புறம் வெற்றியாக இருந்தது. யாருக்காவது தெரியுமா? மிகப்பெரிய உயிர் சேதங்கள் ஏற்பட்டன. இது அதற்கான நிறைய தங்கம் நிறைய ஐட்டம்ஸ் இருந்தோன்னே பொசிஷனை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆ ஏற்பட்ட திருப்பம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கரெக்ட் கரெக்ட். அதாவது ஒரு மலையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்புகளை எய்தக்கூடிய, அம்புகளை வீசக்கூடிய, ஈட்டிகளை வீசக்கூடிய, அம்புகளை எய்தக்கூடிய வீரர்களை என்ன செய்தாங்கன்னு சொன்னா நிறுத்தி வைத்திருந்தார்கள். அந்த வீரர்களுக்கு சொன்னாங்க, என்னுடைய தூதருடைய செய்தி வராத வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நீங்க நகரக்கூடாது. வெற்றி கிடைத்தாலும் சரி அல்லது தோல்வியுற்றாலும் சரி, நீங்க என்னுடைய தூதர் உங்கள்கிட்ட வந்து செய்தி அறிவிக்கும் வரை இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாதுன்னு சொன்னாங்க.
வெற்றி கிடைத்ததை பார்த்த அந்த இடத்தில் இருந்த நபித்தோழர்களில் பெரும்பாலான நபித்தோழர்கள் அங்கு கனிமத் பொருளை எடுப்பதற்காக அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சுறாங்க, விலகி வந்துடுறாங்க. பின்புறமாக விரண்டோடிய முஷ்ரிக்குன்களில் இருந்த இறைவனுக்கு இறை நிராகரிப்பு செய்து கொண்டிருந்த, இறைவனுக்கு இணையை கற்பித்துக் கொண்டிருந்த அந்த முஷ்ரிக்கின்களில் குதிரைப்படை வீரர்கள், குறிப்பாக அதில் தளபதியாக இருந்த பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர், அவங்களின் பேர் என்ன, யாருக்கு தெரியும்? ஹாலித் இப்னு வலீத் உஸ்தாத். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அவர்களுடைய அந்த குதிரை படைகளை அப்படியே பின்புறமாக கூட்டி வந்து இந்த இடத்தில் ஆட்கள் இல்லை என்பதை அறிந்த அவர்கள் அங்கிருந்த சஹாபாக்களை கொன்று பின்புறமாக என்ன செய்கிறார்கள், நிறைய சஹாபாக்களை கொன்று மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தினார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான. அந்த யுத்தத்தில் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். வதரக நமீரத்தன், கருப்பு மற்றும் வெள்ளை நிற கோடுகள் போட்ட ஒரு துண்டை, ஒரு துணி, அதைத்தான் அவங்க விட்டிருந்தார்கள், வேற ஒன்றும் கிடையாது. அவர்களுடைய ஜனாசாவை அடக்கம் செய்யும் போது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஃபைதா கத்தைனா ரஸஹு, அவர்களுடைய தலையை நாங்கள் மூடினால், பதத் ரிஜ்லாஹு, அவர்களுடைய இரண்டு கால் பாதங்களும் கால்களும் தெரிந்து விடுகின்றன. வைதா கத்தைனா ரிஜ்லைஹி, நபி அவர்களுடைய இரு கால் பாதங்களை நாங்கள் மன்னிக்கணும், முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இரு கால் பாதங்களையும் நாங்கள் மூடினால், பதா ரஸுஹு, அவர்களுடைய தலை தெரிந்து விட்டது, தெரிந்து விடக்கூடியதாக இருந்தது. அதாவது அந்த அளவுக்கு அவர்களிடம் இருந்த அந்த அந்த துணியானது ரொம்ப குட்டையாக இருந்தது, நீளமாக இல்லை. அந்த துணியை வைத்து அவர்களுக்கு கஃனாக போடுகிறார்கள். தலையை மறைத்தால் கால் தெரிகிறது, காலை மறைத்தால் தலை தெரியக்கூடிய நிலையில் அந்த துணி இருந்தது. ஃபஅமரனா அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள், அன் நுகத்திய ரஸஹு, அவர்களுடைய தலையை நாங்கள் மூடுவதற்கு கட்டளையிட்டார்கள். வநஜஅல அலா ரிஜ்லைஹி மினல் இத்ஹிர், இத்ஹிர் என்ற புற்களை வைத்து அவர்களுடைய இரு கால்களையும் மறைப்பதற்கு நபி அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். சரி, இந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு ஒரு ஏழையான நிலையிலேயே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்தார்கள். அவங்க இந்த உலகத்தினுடைய எந்த பொருளாதாரத்தையும் அனுபவிக்கக்கூடிய நிலையை பெறவில்லை. அவர்களுக்கான கூலி, ஹிஜ்ராவிற்கான கூலி அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக இருக்கிறது என்ற செய்தியை சொன்ன பிறகு ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ராவுக்கு பிறகு அல்லாஹு தாலா கொடுத்த ஏராளமான செல்வங்களை பெற்று அதன் மூலமாக செல்வ நிலையை பெற்ற மக்களை சொல்றாங்க. வமின்னா, எங்களில் இருக்கிறார்கள், மன் சிலர், ஐநாத் லஹு தமரத்துஹு, அவருடைய பலன், அவருடைய பலன் அவங்களுக்கு, அதாவது அவங்களுடைய பழம் அவருக்கு பழுத்து விட்டது அப்படின்னா, அவர்கள் ஹிஜ்ரா செய்து வந்த பிறகு அவர்களுக்கான அந்த பயன் அவர்களுக்கு கிடைத்தது. ஃபஹுவ யஹ்திபுஹா, அவர் அதை பறித்து என்ன செய்கிறார், அதை அவர் பறித்து அனுபவிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த வார்த்தையினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, ஹிஜ்ரா மேற்கொண்டு ஹிஜ்ரா செய்து வரும்போது எந்த பொருளாதாரம் எதுவும் இல்லை. அல்லாஹு தஆலா அவங்களுக்கு வயதை கொடுத்தான், நிறைய வெற்றிகளை அல்லாஹ் கொடுத்தான். அதன் மூலமாக கனிமத் பொருட்கள், செல்வங்கள், பொருளாதாரங்கள் கிடைத்தன. அதை அவர்கள் அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அப்படியான மக்களும் எங்களில் இருந்தார்கள் என்ற செய்தியை ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த இடத்துல குறிப்பிடுகிறார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்போ இந்த செய்தியில்
எந்த ஒரு பொருளாதாரத்தையும் அனுபவிக்காமல் மரணித்துவிட்ட ஏழையான நிலையில் மரணித்துவிட்ட முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறார்கள். தன்னை நோய் நலன் விசாரிக்க வந்த மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு முன்பு செல்வந்தராக இருந்தார்கள். ஆனால் மரணிக்கக்கூடிய சமயத்தில் செல்வமோ பொருளாதாரமோ இல்லாத நிலை அவர்களுக்கு இருந்தது. இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கான கூலி அதிகமாகவே இருந்தன. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடங்கள், ஒன்றாவது, நோயாளியை சென்று பார்த்து நலன் விசாரித்தல். இதற்கு இயாதத்துல் மரீத் என்று சொல்லப்படும். இந்த இயாதத்துல் மரீத் சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைபிடித்திருக்கிறாங்க, சஹாபாக்கள் கடைபிடித்திருக்கிறாங்க, தாபிஊன்களும் அதை கடைபிடித்திருக்கிறாங்க. நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நண்பர்கள், தெரிந்தவங்க, உறவினர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவங்களுக்கு போய் நோய் நலன் விசாரிக்க வேண்டும். இது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உள்ள ஒரு கடமையாகும். இது ஒரு இபாதா, வணக்கமாகும். இதற்கு அல்லாஹு தஆலா நன்மையை கொடுக்கின்றான். இந்த ஒரு வணக்கம் இந்த ஹதீஸின் மூலமா நமக்கு தெரிய வருகிறது. இரண்டாவது, நபித்தோழர்கள் அல்லாஹுவின் முகத்திற்காக நல்லறங்கள் செய்தார்கள். எல்லா நல்லறங்கள், இபாதாத்துகள், அமால்கள் அல்லாஹ்வுடைய முகத்திற்காக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வஜ், இதை நாம மனப்பாடம் செய்து கொள்ளணும். நுரீது வஜ்ஹ அல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நபியவர்களுடன் ஹிஜ்ரா செய்தோம். இந்த ஒரு வார்த்தையை நாம மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். நாமும் நல்லறங்களை செய்யும் போது பெயருக்காக, புகழுக்காக, உலகத்திற்காக இல்லாமல், மக்கள் என்ன இவர் நல்லா என்னென்ன நல்ல காரியங்கள் செய்கிறார், நல்லா தொழக்கூடியவராக இருக்கிறார் என்று பாராட்ட வேண்டும், பெயர் சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாது, புகழுக்காக செய்யக்கூடாது. உலகத்திற்காகவும் இல்லாமல் அல்லாஹ்வின் முகத்திற்காக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த ஒரு வார்த்தையை மனப்பாடம் செய்து கொள்ளணும். நுரீது வஜ்ஹ அல்லாஹ், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நான் தான தர்மம் செய்கிறேன், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நான் நோன்பு வைக்கிறேன், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நான் தொழுகிறேன், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நான் வகுப்புகளுக்கு வருகை தருகிறேன், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி கற்ற கல்வியை பிற மக்களுக்கு எடுத்து சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நான் பிர்ருல் வாலிதேன், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்கிறேன் என்ற இந்த உன்னதமான நிய்யாவை, உள்ளார்ந்த எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். மிக முக்கியமானது. நுரீது வஜ்ஹ அல்லாஹ், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ். நல்லடியார்கள், அபுரார்களை பற்றி சூரா இன்சானில் அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்தும் போது கூறுகிறான், அபுரார்கள், நல்லோர்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவு கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கும்போது, நாங்கள் அல்லாஹ்வின் முகத்திற்காக கொடுக்கிறோம், உங்களிடமிருந்து எந்த ஒரு பிரதிபலனையோ நன்றியோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று அவர்கள் சொல்லக்கூடியதை அல்லாஹு தஆலா சூரா இன்சானில் கூறி காட்டுகிறான். எனவே இந்த ஒரு நிலையை நம்மிடத்துல நாம கொண்டு வரணும், இதை கொண்டு வரணும். அடுத்து மூணாவது, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியான சிறப்புகளை தெரிந்து கொண்டோம் இன்றைய வகுப்பில். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணிக்கும் போது இஸ்லாத்தை ஏற்ற பிறகு ஒரு ஏழையான நபித்தோழராக அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஆக்கி கொண்டார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா இஸ்லாத்திற்கு முன்பு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் செல்வ நிலையில் இருந்தார்கள் என்று. இஸ்லாத்திற்கு பிறகு அந்த செல்வத்தை எல்லாம் துறந்து இஸ்லாத்திற்காக வேண்டி வாழக்கூடிய, செல்வத்தை விட்டு ஏழ்மையிலேயே வாழக்கூடிய மனிதராக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அடுத்து உஹது யுத்தத்தை பற்றிய நினைவூட்டலையும் இன்றைய ஹதீஸ் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் அடுத்த ஹதீஸை நாம் பார்ப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.
அடுத்த பாடமாக சூரத்து சபா. இதுவும் மிக முக்கியமான ஒரு பாடம்தான். இந்த பாடத்தில் இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கக்கூடிய 15வது வசனம் முதல் இடம்பெறக்கூடிய செய்தி, செல்வ செழிப்புகள் கொடுக்கப்பட்ட சபா நகர மக்கள் அதற்கு நன்றி உள்ளவர்களாக வாழாத போது அவர்களுக்கு ஏற்பட்ட தண்டனைகளை பற்றி தான் இந்த வசனங்கள் சொல்லி காட்டுகின்றன. இதிலும் நமக்கு நிறைய பாடங்கள் உண்டு. இன்ஷா அல்லாஹ் தமிழ் வாசிக்க தெரிந்தவங்க ஆரம்பத்தில் வாசிங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நலமா இருக்கிறீங்களா தா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கும் உஸ்தாத். நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம் தா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஹயாக்கல்லாஹ். சபா நகர மக்களுக்கு கொடுக்கப்பட்ட செழிப்பான வாழ்க்கை. لقد كان لقد كان لسبإ في مسكنهم آية. சபா நகர மக்களுக்கு அவர்களின் தங்குமிடத்தில் ஒரு அத்தாட்சி திட்டவட்டமாக இருக்கிறது. جنتان عن يمين وشمال. வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இரண்டு தோட்டங்கள் இருந்தன. குலு மின் ரிஸ்கி ரப்பிக்கும். உங்கள் இறைவனின் ரிஸ்க் வாழ்வாதாரத்திலிருந்து உண்ணுங்கள். வஷ்குரு லஹு. அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். பல்தத்துன் طيبة. நல்ல நகரம். வரப்புன் கஃபூர். இறைவனும் மகா மன்னிப்பாளன் ஆவான். அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த மறுத்த போது அவர்களுக்கு ஏற்பட்ட தண்டனை. فأعرضوا. ஆனால் அவர்கள் புறக்கணித்தனர். فأرسلنا عليهم سيل العرم. ஆகவே பெரும் வெள்ளத்தை அவர்கள் மீது நாம் அனுப்பினோம். وبدلناهم بجنتيهم. அவர்களின் இரண்டு தோட்டங்களையும் மாற்றினோம். جنتين ذواتي أكل خمط وأثل وشيء من سدر قليل. கசப்பான பழங்களுடைய, புளிய மரத்தை போன்றுள்ள பழம் தராத மரங்களுடைய, குறைவான சில இலந்தை மரங்களுடைய இரண்டு தோட்டங்களாக. ذلك. அதை ஜஸைனாஹும் பிமா கஃபரு. அவர்கள் நிராகரித்த காரணத்தினால் அவர்களுக்கு கூலியாக கொடுத்தோம். وهل نجازي إلا الكفور. நிராகரிப்பாளர்களை தவிர நாம் தண்டிப்போமா? ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். وجزاكم الله خيرا وبارك الله فيكم. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அடுத்தமா அடுத்து வாசிங்கத்தா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நல்லா இருக்கீங்களா தா? நல்லா இருக்கோம் உஸ்தாத். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் தா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஹய்யாக்கல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சபா நகர் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட செழிப்பான வாழ்க்கை.
لقد كان لسبإ في مسكنهم آية. சபா நகர் மக்களுக்கு அவர்களின் தங்கும் இடத்தில் ஒரு அத்தாட்சி திட்டவட்டமாக இருக்கிறது. ஜன்னதானி ஐ யமீனின் வ ஷிமால். வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இரண்டு தோட்டங்கள் இருந்தன. குலூ மிர் ரிஸ்கி ரப்பிக்கும். உங்கள் இறைவனின் ரிஸ்க் வாழ்வாதாரத்திலிருந்து உண்ணுங்கள். வஷ்குரு லஹ். அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். பல்தத்துன் طيبة. நல்ல நகரம். ஒரப்புன் கஃபூர். இறைவனும் மகா மன்னிப்பாளனாக இருக்கிறான். அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த மறுத்த போது அவர்களுக்கு ஏற்பட்ட தண்டனை. ஃபஅரது. ஆனால் அவர்கள் புறக்கணித்தனர். ஃபஅர்சல்னா அலைஹிம் சைலல் ஆரிமி. ஆகவே பெரும் வெள்ளத்தை அவர்கள் மீது நாம் அனுப்பினோம். வபத்தல்நாஹும் பிஜன்னதைஹிம். அவர்களின் இரண்டு தோட்டங்களையும் மாற்றினோம். ஜன்னதைனி ذوات أكل خمط وأثل وشيء من سدر قليل. கசப்பான திரும்ப பழங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். தவாத்தை திரும்ப ஓதுங்கம்மா. جنتين ذواتي أكل خمط وأثل وشيء من سدر قليل. கசப்பான பழங்களுடைய புளியமரத்துப் போன்று பழமும் தராத மரங்களுடைய குறைவான சில இலந்தை மரங்களுடைய இரண்டு தோட்டங்களாக. ذَلِكَ அதை ஜஸைனாஹும் பிமா கஃபரு. அவர்கள் நிராகரித்த காரணத்தினால் அவர்களுக்கு கூலியாக கொடுத்தோம். வஹல் நுஜாஸி இல்லல் கஃபூர். நிராகரி நிராகரித்தவருக்கு தவிர நாம் தண்டிப்போமா? ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் உஸ்தாத். அடுத்தமா. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா தா? الحمد لله நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஆசிங்கம்மா. சபா நகர மக்களுக்கு கொடுக்கப்பட்ட செழிப்பான வாழ்க்கை. لقد كان لسبإ في مسكنهم آية. சபா நகர மக்களுக்கு அவர்களின் தங்குமிடத்தில் ஒரு அத்தாட்சி திட்டவட்டமாக இருக்கிறது. ஜன்னதானி ஐ யமீனின் வ ஷிமால். வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இரண்டு தோட்டங்கள் இருந்தன. குலு மிர் ரிஸ்கி ரப்பிக்கும். உங்கள் இறைவனின் ரிஸ்க் வாழ்வாதாரத்திலிருந்து உண்ணுங்கள். வஷ்குரு லஹ். அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். பல்தத்துன் தய்யிப. நல்ல நகரம். இது நல்ல நகரம். வரப்புன் கஃபூர். இறைவனும் மகா மன்னிப்பாளன் ஆவான். அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த மறுத்தபோது அவர்களுக்கு ஏற்பட்ட தண்டனை. ஃபஅரது. ஆனால் அவர்கள் புறக்கணித்தனர். ஃபஅர்சல்னா அலைஹிம் சைலல் அரிம். ஆகவே பெரும் வெள்ளத்தை அவர்கள் மீது நாம் அனுப்பினோம். வபத்தல்நாஹும் பிஜன்னதைஹிம். அவர்களின் இரண்டு தோட்டங்களையும் மாற்றினோம். ஜன்னதைனி ذواتي أكل خمط خمط وأثل وشيء من سدر قليل. கசப்பான பழங்களுடைய புளியமரத்தை போன்றுள்ள பழம் பழம் தராத மரங்களுடைய குறைவான சில இலந்தை மரங்களுடைய இரண்டு தோட்டங்களாக. ذلك அதை ஜஸைனாஹும் பிமா கஃபரு. அவர்கள் நிராகரித்த காரணத்தினால் அவர்களுக்கு கூலியாக கொடுத்தோம். வஹல் நுஜாஸி இல்லல் கஃபூர். நிராகரிப்பாளர்களை தவிர நாம் தண்டிப்போமா? ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அடுத்தமா.
السلام عليكم ورحمة الله وبركاته أستاذ. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நல்லா இருக்கீங்களா ஷேக்? நல்லா இருக்கேன் அஸ்தாத், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தபாரக்கல்லாஹ் ஃபீக்கும் ஹய்யாக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சபா நகர மக்களுக்கு கொடுக்கப்பட்ட செழிப்பான வாழ்க்கை. لقد كان لسبإ في مسكنهم آية. சபா நகர மக்களுக்கு அவர்களின் தங்கும் இடத்தில் ஒரு அத்தாட்சியை திட்டவட்டமாக இருக்கிறது. ஜன்னதானி عن يمين وشمال. வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இரண்டு தோட்டங்கள் இருந்தன. குலு மிர் ரிஸ்கி ரப்பிக்கும். உங்கள் இறைவனின் ரிஸ்க் வாழ்வாதாரத்திலிருந்து உண்ணுங்கள். வஷ்குரு லஹ். அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். பல்தத்துன் طيبة. இது நல்ல நகரம். ரப்புன் கஃபூர். இறைவனும் மகா மன்னிப்பாளன் ஆவான். அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த மறுத்தபோது அவர்களுக்கு ஏற்பட்ட தண்டனை. ஃபஅரது. ஆனால் அவர்கள் புறக்கணித்தனர். فأرسلنا عليهم سيل العرم. ஆகவே பெரும் வெள்ளத்தை அவர்கள் மீது நாம் அனுப்பினோம். وبدلناهم بجنتيهم. وبدلناهم بجنتيهم. وبدلناهم بجنتيهم. அவர்களின் இரண்டு தோட்டங்களையும் மாற்றினோம். جنتين ذواتي أكل خمط وأثل. كل خمط إظهار. أوكي. جنتان ذواتي أكل خمط وأثل وشيء من سدر قليل. شيخنا جنتين ذواتي أكل خمط وأثل وشيء من سدر قليل. இங்கே இஃபா, இங்கேயும் இஃபா, இங்கே குன்னா, இங்கே இதகாம், இங்கேயும் இதகாம், இங்கே வந்து இஸ்ஹார். أوكي. جنتين ذواتي أكل خمط وأثل وشيء من سدر قليل. கசப்பான பழங்களுடைய புளிய மரத்தை போன்ற உள்ள பழம் தராத மரங்களுடைய குறைவான சில இலந்தை மரங்களுடைய இரண்டு தோட்டங்களாக. ذلك அதை. جزيناهم بما كفروا. جزيناهم بما كفروا. அவர்கள் நிராகரித்த காரணத்தினால் அவர்களுக்கு கூலியாக கொடுத்தோம். وهل نجازي إلا الكفور. நிராகரிப்பாளர்களை தவிர நாம் தண்டிப்போமா? جزاكم الله خيرا كثيرا. بارك الله فيكم. وبارك الله فيك أستاذ. அடுத்துமா பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் சார். நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன் சார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல படிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் தந்துட்டாங்களா? ஆமாம் சார். ஜிசாக்கமுல்லாஹ் ஹைரா. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். வகுப்பில் கலந்து கொண்ட தாங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அஹ்ஸன் அல்லாஹ் இலைக்கும். ஜிசாக்கமுல்லாஹ் ஹைரன் கதீரா. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.